லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். கவன் நடிக்கும் போது பூர்ணிமா மேம் தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க நினைச்சிட்டாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கு அவங்களை தெரியும், ஆனா அவங்களுக்கு என்னை பத்தி தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்க சாயல்ல இருக்காங்க. சடனா லெஜெண்ட் படத்துல மேடம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க போர்டு. அவங்க என்ன பாக்குறாங்க, நானும் அவங்கள பாக்குறேன், அப்புறம் எங்கேயோ பாக்குறாங்க, வேற எங்கேயோ பார்த்தாங்க, ஒரு மாதிரி இருந்துதான். மேடம் கேட்டாங்க, so have you done any more films? I said, yes ma'am, I worked in a movie called Kavan ன்னு சொன்னேன். சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு மேம், என்னாச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என்ன கால் பண்ணி சிவகார்த்திகேயன் சார் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. சீன்ல 2 நாள் அவர் என்ன பார்த்தாரு, வந்துட்டு குட் மார்னிங் போட்டுட்டு போனாரு. 3வது நாள் வந்து கேட்டாரு, சாரிங்க பூர்ணிமா மேம் நினைச்சிட்டு அப்படியே இருக்கு. அப்புறம் சாய் இந்த சைட்ல இருந்து பார்த்தா இல்ல நீங்க இல்ல. சில டைம்ஸ்ல மேடமை காஸ்ட் பண்ணறதுக்கு சில பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜட்ஜ் கேரக்டர். ஆனா மேம்க்கு அந்த டைம்ல டேட் கிடையாது, ஏதோ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஸோ உடனே என்ன பட்டு சாரி கட்டிட்டு முடிய ஓப்பன் ஹேரா விட்டுட்டு நான் சினிமா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் என்ன பூர்ணிமா மேம்னு நினைச்சிருவாங்க. உடனே அந்த பயங்கரமான கவனிப்பு வரும். வாங்க மேம். 2015 வாக்குல ரெமோ படத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதுதான் வாஸ் மை ரீஸ்டார்ட். சின்ன வயசுல வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஃபீல் பண்ணும்போது பேரண்ட்ஸ். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். அண்ட் எனக்கு இது பார்த்துட்டு அப்படியே மனசு ஆறல. ஐ எம் ஸோ ஈகர் டு டேஸ்ட் இட், பட் லெட் மீ கண்ட்ரோல் மை கிரேவிங்ஸ். நம்ம பேசிட்டு அண்ட் தென் வில் கெட் இன் டு த ஃபுட். ஸோ உங்களை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் பூர்ணிமா மேமுக்கும் அப்பியரன்ஸ் வைஸ் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நீங்கள் வந்து லுக் லைக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நிறைய பேர் ஆக்சுவலி சின்ன வயசுல இருக்கும்போது மை 20s ஆல்சோ அவங்க சாயல் இருந்தது. அவங்களோட அந்த டைம்ல இருக்கிற அவங்க ஹீரோயினா இருக்கும் போது அந்த சாயல் இருந்தது. ஆனால் அவங்க என்னை விட கொஞ்சம் ஷார்ட்டு, லிட்டில் டாலர் தென் ஹர். ஃபேஸ் மேட்ச் ஆச்சு. ஓகே, அது நோஸு ஸ்மைல் எல்லாம் கொஞ்சம் அவங்க கூட மேட்ச் ஆகும். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, கவன் நடிக்கும் போது நிறைய பேர் வந்து பூர்ணிமா மேம் தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க நினச்சிட்டாங்க. என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் பூர்ணிமா மேம் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு இட் வாஸ் லைக் தட். ஸோ போக போக எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கு அவங்கள தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காங்க, உங்க மாதிரி அவங்க சாயல்ல இருக்காங்க, அவங்கள எங்கேயும் மீட் பண்ண. சடனாக லெஜெண்ட் படத்தில் லெஜெண்ட் சரவணா சார் வந்து படம் எடுத்தாரு. அதில் ஒரு போர்ட் ரூம் சீக்வன்ஸ்க்கு என்னை கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி போயிட்டு வந்தா மேடம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க போர்ட் ரூம். அவங்க என்னை பார்க்குறாங்க, நானும் அவங்கள பார்க்குறேன், அப்புறம் எங்கேயோ பார்க்குறாங்க, வேற எங்கேயோ பார்த்தாங்க, ஒரு மாதிரி இருந்தது, ஆக்வர்டாக இருந்தது. எனக்கும் என்ன சொல்லுறதுன்னு தெரியல. ஹலோ மேடம்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட்டில் உட்காந்தேன். இப்படி பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மேடம் கேட்டாங்க, ஸோ ஹேவ் யூ டன் எனி மோர் ஃபில்ம்ஸ்? ஓகே, நான் எஸ் மேம், ஐ ஒர்க் இன் அ மூவி கால் கவன்னு சொன்னேன். சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்னாச்சு மேம், என்னாச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என்ன கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க தெரியுமா அந்த படத்துக்கு. 2 பேரும் ரொம்ப சிரிச்சோம். அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம் அன்னைக்கு. எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணதுக்கு தட் ஐ டோன்ட் லுக் லைக் ஹர். சரி, இது ஒரு பக்கம் ஃபன்னியா இருந்தாலும் இப்போ 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சியா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? எப்படி கேட்டிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி கூட ரிலேட்டிவ்ஸாக கேட்டிருக்காங்க. பட் அப்படி இல்லை. பட் ஒரு வாட்டி சிவகார்த்திகேயன் சார் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னாச்சுன்னா, நான் ரெமோ படத்தில் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அதில் வந்து சேரும்போது ஜாயின் பண்ணும்போது சீனில் 2 நாள் அவர் என்னை பார்த்தாரு, வந்துட்டு குட் மார்னிங் போட்டுட்டு போனார். அப்போல்லாம் அவர் வந்து கொஞ்சம் அப்கமிங், நாட் சச் அ பிக் ஸ்டார் அஸ் டுடே. ஸோ அப்கமிங் தான் வந்து ஆஸ் லைக், ஐயோ பாவம் இவ்வளோ பவ்யமாக இருக்காரு, வணக்கம்னு சொல்லிட்டு போகிறாரேன்னு சொல்லி. அப்புறம் 3வது நாள் வந்து கேட்டார், சாரிங்க, நான் உங்களை பூர்ணிமா மேம்னு நினச்சிட்டு அப்படியே இருக்கு. அப்புறம் சாய் இந்த சைட்ல இருந்து பார்த்தா இல்லை நீங்க இல்லை நீங்க வேறன்னு நினைச்சிட்டேன். ஸோ திஸ் ஹேப்பன் டு with me and Siva sir.
That is way too funny. And இதே மாதிரி வந்துட்டு இப்போ என்னன்னா நீங்க நினைச்ச படத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி யாராவது கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்கீங்களா மேம்? நடக்கல. பட் சில டைம்ஸ்ல மேடமை காஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜட்ஜ் கேரக்டர் அந்த காக்கின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சாரோட படத்துல, அது இன்னும் ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. அந்த படத்துக்கு வந்து மேம் கூட அந்த டைரக்டர் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் மேம் கூட. அவங்க தான் அந்த ஜட்ஜ் கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் மேம்க்கு அந்த டைமில் டேட் கிடையாது, ஏதோ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஸோ உடனே என்ன காஸ்ட் பண்ணாரு. நான் தான் அந்த பிகாஸ் மேம் கிடைக்கல, மேமோட சாயல்ல நான் இருக்கேன், நான் அந்த சீன் பண்ணணும்னு சொல்லி நான் தான் அந்த ஜட்ஜ் பண்ணேன். ஐ டோன்ட் திங்க் ஃபிலிம் ரிலீஸ் ஆகல இன்னும், பட் அந்த ஜட்ஜ் கேரக்டர். ஸோ மேடம்காக நான் போய் நான் அவங்களோட டூப்பாக நடிச்சு தந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ஃபன்னியஸ்ட் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? பூர்ணிமா மேம் சம்மந்தப்பட்ட 2 ஃபன்னி மூமெண்ட்ஸ் எனக்கு வருது. இன்வேரியபிளி நான் வந்து சாரி கட்டிட்டு, பட்டு சாரி கட்டிட்டு, முடிய ஓப்பன் ஹேராக விட்டுட்டு நான் ஏதாவது ஃபங்க்ஷன், ரிசப்ஷனுக்கு, வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனால், அதுவும் சினிமா சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாரும் என்ன பூர்ணிமா மேம்னு நினச்சிடுவாங்க. உடனே அந்த பயங்கரமான கவனிப்பு வரும். வாங்க மேம் வாங்க, ஒவ்வொரு நல்ல பெரிய சேராக போயிட்டு உட்காந்து அங்கே இன்னும் லைக் ஐ வில் கெட் ராயல் ட்ரீட்மெண்ட் பிகாஸ் என்னை வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க மேடம்னு. அது ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. 2வது வந்து ஒரு போட்டிக் போயிருந்தேன். ஒரு போட்டிக்கில் வந்துட்டு சும்மா ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன். சடனாக ஒரு யங் லேடி, ஒரு காலேஜ் ஏஜ் விட மேபி ஒரு 22, 23, 24 இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஹாய் ஆண்டி ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஐம் சாரி ஆண்டி யூ டோன்ட் ரிமெம்பர் மீ, ஐம் சாந்தனுஸ் ஃப்ரெண்ட், we met at the other wedding. I'm like, ஓ ஐம் சாரி, நான் வந்து பூர்ணிமா மேம் இல்லைங்க, அவங்க மாதிரி இருக்கேன், ஆனால் நான் இல்லைங்க, ஸோ சாரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பட் அவங்க வந்த எந்தூசியாசம் இருக்கே, அதான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. யாரு பெத்த பிள்ளையோ பயங்கர எம்பாரசிங்கா இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன். All that was funny incidents connected with பூர்ணிமா மேம். பட் she's a lovely lady. 2-3 இடத்துல அதுக்கப்புறம் மீட் பண்ணேன். எப்பவுமே ஹலோ சொல்லுவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க. ஓகே, நைஸ். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு அவங்கன்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒரு மூவி ஆஃபர் வந்துட்டு கடைசி நீங்க அவங்க இல்ல அப்படின்ட்டு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களே? இல்ல, அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஏன்னா we are completely different types of actors. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியிலே தெரியும் தட் பூர்ணிமா மேம் ஓட ஒரு ஸ்டைல் அண்ட் அவங்களுக்கு சில ரோல்ஸ் கிடைக்கிறது, அண்ட் எனக்கு வந்து சர்டன் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் கிடைக்கிறது. இப்போ ஜவானில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன் தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஒன்று கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் ரோல் கிடைச்சிது. ஐ கான்ட் சி அந்த மாதிரி ரோல் பீங் கிவன் டு பூர்ணிமா மேம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு யூனிக் சப்ஜெக்ட்ஸ், யூனிக் கேரக்டர்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ உங்களை பற்றி சொல்லணும்னா உங்கள் கரியர் ஸ்டார்ட் ஆனது ஆக்டிங்கில், அண்ட் தென் யூ டுக் அ பர்சனல் பிரேக், and then you came back again into acting. வந்ததுக்கப்புறம் இப்போ now you are into business, like entrepreneur இருக்கீங்க. இந்த ஜர்னி பற்றி சொல்லுங்க மேம். ஸோ நான் வந்து மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஈஸிலி 1997, 98 அப்போ கே பாலச்சந்தர் சார் மீட் பண்ணேன். அப்போ அவர் சின்ன திரை பண்ணிட்டு இருந்தாரு, பிரேமி நாடகத்துக்காக காஸ்டிங் பார்த்துட்டு அந்த டைம்ல மீட் பண்ணிட்டு அவர் ஏதோ என்னோட தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் கம்பைன் பண்ணி பேசுறதுனால அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எழுதிட்டு ஒரு கேரக்டரே உருவாக்குனாரு. அண்ட் நான் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ அதுதான் என்னோட வந்து புலியார் ஸ்டோரி. அப்புறம் பல வருஷத்துக்கு என்னோட ஃபேமிலி வந்து ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ரீசன்னால நான் வந்து ஆட்டோமேட்டிக்லி இங்கே பிரேக் வச்சுட்டு ஐ வெண்ட் ஆஃப் டு ஆஸ்திரேலியா. 2012 எண்டிங்ல வந்துட்டு திரும்ப இந்தியா வந்தேன். அண்ட் இங்கே வந்துட்டு இனிஷியலாக வந்து நான் ஒன்றும் மீடியாக்குள்ள என்ட்ரி ஆவேன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல. ஆனால் அந்த காலத்தில் மாடலிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சரி என்னோட ஃபோட்டோகிராஃப் சர்க்குலேட் பண்ணலான்னு நான் விட்டேன். அந்த டைமில் சடனாக கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் வந்தது, ஒரு ப்ரொமோஷன். அண்ட் 2015 வாக்கில் எனக்கு வந்து ரெமோ படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதுதான் வாஸ் மை ரீஸ்டார்ட். அந்த டைம்ல சின்ன வயசுல வந்து சினிமால நடிக்கணும்னு ஃபீல் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல. பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி அவங்க ரொம்ப பயப்பட்டாங்க, டாட்டர்ஸ்க்காக வந்து இது வந்து ஒரு சேஃபான ஃபீல்டு இல்லைன்னு சொல்லி. ஸோ ஆனாலும் இந்த மாதிரி ஒரு விதி இருக்கு பாருங்க,
தட் இந்த இண்டஸ்ட்ரியில வரணும்னு. ஸோ அந்த விதினால டுடே ஐம் ஹியர். ஓகே. அண்ட் எப்பவுமே ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து இட்ஸ் நாட் லிமிட்டெட் டு வந்து இண்டஸ்ட்ரி, சினிமா, ஆர்ட், வாட் எவர், பெயிண்டிங். அந்த ஏதோ ஒரு கிரியேட்டிவா நியூவா ஏதோ புதுசா உருவாக்கணும்னு ஒரு ஐடியா எப்பவுமே இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ்ல எப்பயாவது சாதிக்கணும்னு கூட ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் லக்கிலி ஐ வித் த ஹெல்ப் ஆஃப் சம் பார்ட்னர்ஸ் டுடே இந்த ஒரு ஒரு லிட்டில் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல்ல பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியில பத்தி எனக்கு அவ்வளோ தெரியாது. அண்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்து பண்ணா அங்க எல்லாமே சொல்லி தருவாங்க, நம்ம எப்படி இருக்கணும், வாட் இஸ் நீடட் எல்லாமே வந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால 5 ஸ்டார் சிக்கன் சொல்லி ஒரு தாய் பேஸ்ட் சிக்கன், ஃப்ரைட் சிக்கன், கேஎஃப்சி மாதிரி ஒரு சிக்கன் கம்பெனி வச்சுக்கோங்க. அவங்க கூட டைப்ல இந்த வண்டலூர் பேஸ்ட் ஷாப் எடுத்தோம். ஸோ அது வந்து இப்போதான் ஜூலைல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு 2 மாசம் ஓடி இருக்கு. அண்ட் we are now expanding to new food items and groups. அதுல தான் இது வந்திருக்கு. This is called boba tea. and நீங்க சாப்பிட போகிறது வந்து this is a mojito. மொஜித்தோன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா மொஜித்தோல இது மாதிரி பாப்பிங் போபாஸ் போட்டிருக்கோம். அது வந்து they are actually flavored like வாயில வந்துட்டு வெடிக்கும், பாப் ஆகும். இங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா? Yeah, please have a taste. எனக்கு ஃபர்ஸ்ட் கோவா வரல. நீங்க என்ன பண்ணுங்க, மேலே கொஞ்சம் மேலே வச்சுட்டு இப்படி சப் பண்ணுங்க. கொஞ்சம் எப்படி you got the taste of it? Yeah, so this is the nice taste, the new taste of the thing. Bobas பாத்தீங்கன்னா this is all new trending foods. இதோட இன்ஸ்பிரேஷனே வந்து எனக்கு குழந்தை தான். She is into like எல்லாம் teenagers, not even teenagers, அவன் 9 years old. ஆனா அந்த ப்ரீ-டீன் ஏஜ்ல வந்துட்டு எல்லாரும் அந்த கொரியன் கல்ச்சர், ஈஸ்டர்ன் கல்ச்சர் வந்து பிகாஸ் ஆஃப் ஆல் த கொரியன் டிராமாஸ் நாங்கள் பார்க்கறதுனால அந்த கல்ச்சர் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஏஷியால வந்து ப்ராடக்ட்ஸ் தான், இந்த போபா டீ எல்லாம். ஸோ இது வந்து பயங்கர பாப்புலர் அண்ட் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே ட்ரெண்டிங்காக இருக்கணும்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு பார்க்கணும். அது வந்து தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து லீட் ஆக போகுது. ஸோ we thought we will try the boba tea. ஓகே. ஸோ யூ மென்ஷன் தட் இது வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் யார் ஷாப்ல வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? நீங்க வருவீங்களா எப்படி? As you know, எனக்கு வந்து I'm having a acting career and so many things that I have to manage. And the reason I have my partner Mr. Akshay here. இந்த businessல வந்துட்டு என்னால 24 hours இருக்க முடியாது. And I need partners to make this function. இந்த business-ஐ மானிட்டர் பண்ணதுக்கு, இந்த business-ல ஒர்க் பண்ணதுக்கு பார்ட்னர். ஸோ இந்த பிஸ்னஸ் செட்டப் ஆகுற வரைக்கும் நான் தீவிரமா இங்கே மட்டும்தான் இருந்தேன் டு மேக் திஸ் ஒர்க். பட் ஆஃப்டர் திஸ் நான் வந்துட்டு என்னோட அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதர் கமிட்மெண்ட்ஸ் கூட பார்க்கணும்னு சொல்லி. ஸோ ஐ ஹாவ் மிஸ்டர் அக்ஷய் who's my partner. அவருக்கு எல்லாமே இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் ஷாப் அண்ட் திஸ் ப்ரெமிசஸ் அவர் தான் பார்த்துக்கிறாரு. காஸ்ட், சேவிங்ஸ், ரெவென்யூ ப்ளஸ் ஆல்சோ நம்ம ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு. ஸோ ஐம் வெரி லக்கி டு ஹாவ் அக்ஷய் டு சப்போர்ட் மீ வித் மை ட்ரீம்ஸ் in this also. ஹலோ அக்ஷய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். Thank you for asking. சொல்லுங்க, நீங்க இங்க என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போதைக்கு 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனல் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போபோஸு, ஸோ மோமோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே ஆக்சுவலாக இவங்க ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பாங்க. ஃபுல் கண்ட்ரோல் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஷாப்பில் அதிகமாக இருக்க மாட்டோம். நான் அதிகமாக இருப்பேன். இவங்க வந்து வீக்லி 1 ட்வைஸ் வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர்லாம் எப்படி வராங்க, ஓகேவா, நல்லா வராங்களா, ஸோ ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்கா, எல்லாமே ஃபுட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே தான் ஃபுல்லாக செக்அப் பண்ணுறாங்க. மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ பீப்புள்ஸ்லாம் பேசுறது எல்லாமே நான் பார்த்துப்பேன். ஸோ எனக்கு என்னன்னா இன்னும் ஃபியூச்சரில் வந்து ஷாப் நல்லா கொண்டு போகணும். ஸோ இதுதான் ஆசை. ஸோ தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். தேங்க்யூ. அண்ட் உங்களை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஃபுட்டி அண்ட் நீங்கள் வந்துட்டு மெயினாக பார்க்குற சேனல்ஸ் எல்லாமே குக்கிங் சேனல்ஸ், ஃபுட் வீடியோஸ் அதெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணதுக்கு காரணம்? எஸ், அப்படி சொல்லலாம். நீங்கள் ஃபுட் வந்துட்டு எனக்கும் என்னோட குழந்தை கிமாயாக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வி லைக்
எங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் விட வேர்ல்ட் குசின் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும், அதை ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவோம். பர்டிகுலர்லி அதை பற்றி எல்லாம் பேசும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டோட டாப் நம்பர் 1 செல்லிங் ஐட்டம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இட்ஸ் அவர் பாப்கார்ன் சிக்கன். இது வந்து இதில் ஒரு வெரி ஸ்பெஷல் மசாலா இருக்குது விச் ரியலி வந்து எல்லாரும் ரேட் பண்ணுறாங்க that it's the best popcorn chicken amongst all the franchises. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஷூர், கண்டிப்பா. Can bring it again. Thank you. Thank you so much. Thank you. Oh my god. So golden brown கலர்ல பக்காவா இருக்கு and it's little hot too. Yeah, I want to சுட try. சுட சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். Okay. Something is different. Correct. நீங்க சொன்னது கரெக்ட் தான். It's a very special flavor that is patented by இவங்க 5-star chicken. ஓகே. நம்ம மத்த ஃப்ரான்ச்சைஸ்ல கூட நான் ஆக்சுவலி 5-star chicken சாப்பிட்டுருக்கேன். பட் இந்த டேஸ்ட் வந்துட்டு எனக்கு வேற ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸ்ல எனக்கு கிடைக்கல. இங்க நல்லா இருக்கு. Thank you so much. Thank you for that. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் இது, நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டா நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இந்த ஜிம் மோட்டிவேஷன் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தேன். ஜிம் ஃப்ரீக்காகவும் நீங்கள் மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு இஸ் டு மெயின்டைன் யுவர் ஹெல்த்தா இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இப்போ வந்து ஆக்சுவலி ரெண்டுமே தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்துட்டு he had a little health condition. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி. ஓ மை காட், நம்ம வந்து ஏஜ் ஆக we have to take some action, you know, like our heart is at risk, you know, body blood pressure, diabetes, lot of problems coming. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணோம்னா பாடி ஆக்டிவாக இருக்கணும். நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் முடியாது, ஏஜ் ஆக இது இன்னும் வந்து வேர்ஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். முட்டி இஸ் பேட், என்னோட பாடி இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து DNA ஃபிட்னஸ் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு துறைப்பாக்கம்ல நியம ஹவுஸ், ஸோ அவங்க கூட we are working together. I'm going there and getting trained by them. ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படியாவது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அண்ட் அதில் வந்து எனக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், அவங்க எனக்கும் பேக் பெயின் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ ஐம் கிவிங் இட் அ ஷாட். ஓகே. ஸோ ஜிம்னு போனாலே அடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியதுனா டயட். ஆமாம். அண்ட் பீயிங் அ ஃபுட்டி, ஐ மீன் நான் ஒரு ஃபுட்டி, நான் வந்துட்டு இப்போ ஜிம்லாம் போனேன்னா கண்டிப்பாக என்னால் டயட் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியாது. பிகாஸ் ஐ ஹாவ் சீட் டே லிட்டலி எவ்ரி டே. நான் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபுட். எனக்கு வந்து கிரேவிங்ஸ் வந்துருச்சுன்னா சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது, டயட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு ஃபுட்டியாகவும் இருந்து ஜிம்மும் போய் டயட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஹவு டு யூ டூ? நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்க? டயட் ஃபாலோ பண்ணணும். பட் நான் என்னன்னா எதுவுமே விட்டு கொடுக்க முடியல. ஸோ வாட் ஐ டூ இஸ் மோஸ்ட்லி லைக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லன்ச் டைமில் வந்துட்டு ஒரு நல்ல மீல்ஸ் ஃபுல்லாக கட்டுவேன். ஓகே, வாட் எவர் ஐ வாண்ட் ஈட் அந்த லன்ச் டைமில் முடிச்சுவேன். பிரேக்ஃபாஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட். எனக்கு டின்னர் டைமில் வந்து ஒரு சாலட் இல்லைன்னா ஒரு சூப் மாதிரி அட்ஜஸ்ட். மை பாடி தென் கோஸ் இன் டு ஒரு 24 லைக் லிட்ரலி 16-17 ஹவர்ஸ்க்கு ஃபுட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதிலே வந்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது. ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் ஐம் மேனேஜிங் ஸோ ஃபார். ஆனால் என்ன நான் ரியலைஸ் பண்ணேன்னா ஜிம் போய் ஆக்டிவ் ஆனதுனால தான் கொஞ்சம் வெயிட் கம்மியாகுது. இது முன்னாலே பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஃபுட்டு. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபுட், நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுவீங்க, பட் அட் த சேம் டைம் நல்லா சமைப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு டிஷ்ஷில் ரொம்ப ஸ்ட்ராங், இப்போ என்னை பண்ண சொன்னாலும் நான் வந்து சூப்பராக செய்வேன் அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன டிஷ்? இப்போ ஆக்சுவலி வந்துட்டு ஐ எம் நாட் அ கிரேட் குக். ஓகே ஓகே. ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னா அப்போ ரொம்ப ரொம்ப நல்லா குக் பண்ணுவேன். எனக்கு ஃபீல் பண்ணுவேன், நான் ஃபீல் பண்ணேன், லவ்வோட குக் பண்ணுவேன். அந்த டைமில் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணேன்னா மை ஃபேவரட் டிஷ் இஸ் காஷ்மீரி மட்டன் குழம்பு விச் இஸ் கால்ட் ரோகன் ஜோஷ். ஓகே. இட்ஸ் அ ரெட் கலர் மட்டன் குழம்பு. இட்ஸ் மை ஃபேவரட் ஆல்சோ. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அட்டென்ஷன் பே பண்ணிட்டு நல்லா குக் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ லைக் தட் யா. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பிஸ்னஸ், இப்போ டக்குன்னு வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எடுத்தோடனே எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பயம் காட்டுவாங்க. இந்த மாதிரி நீ ஒரு உமனா, நீ எப்படி இதெல்லாம் பண்ண போற, நீ எப்படி டக்குன்னு பிஸ்னஸ்குள்ள நுழையலாம், நீ ஆக்டிங்குள்ள இருக்க, உனக்கு எப்படி டைம் இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அண்ட் இன்னும் டிமோட்டிவேட்டிங்காலும் பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க? என்னென்ன சொன்னாங்க ஆக்சுவலி உங்களை? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.